வணக்கம் மாணவர்களே. நம்ம போன பாடத்தில் பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற ஒரு நாடகத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது எண் 8ல் பாதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாதம் என்னது? கதையோட தலைப்பு பாதம். இந்த தலைப்பில் தான் நாம் ஒரு கதை பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் பாடத்தை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு தேட்டர்லாம் உங்களுக்கு தெரியல. ஒரு தேட்டர் வாசலில் செருப்பு தைக்கிற தொழிலாளி, காலணி தைக்கிற தொழிலாளினா, காலணினா செருப்பு தானே, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உட்காந்துட்டு செருப்பு தைச்சிட்டே இருந்தாராம். அப்போ அங்கே அந்த ஊர் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. அவர் காலையில் உட்கார்ந்ததுலேருந்து அவருக்கு ஒரு செருப்பு கூட வரலை, அதாவது தைக்கிறதுக்கு வரவே இல்லை. அவர்கிட்ட காசும் இல்லை. அவருக்கு ரொம்ப பசியாக இருந்தான். ஒரு டீ குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவரே நினச்சிட்டே இருந்தாராம். சரிங்களா? நினச்சிட்டே இருந்தாராம். காலையில் ஒருத்தர் கூட செருப்பு தைக்கிறதுக்கும் வரவே இல்லை. மழை பாட்டுக்கு அது பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் அவர் அந்த தேட்டர் வாசலில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டே இருந்தாராம். அப்போ அந்த தேட்டரோட வலது புற சந்துலேருந்து, அதாவது அந்த தேட்டருக்கு வலது பக்கத்தில் ஒரு சந்து இருந்தான். அந்த சந்துலேருந்து ஒருத்தர் கொடையெல்லாம் பிடிக்காம, மழை வேற பெஞ்சிட்டே இருந்ததுல, கொடை பிடிக்காம கொள்ளாமல் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று, ஒரு சிறுமி ஒன்று என்ன பண்ணலாம், தன்னோட ஒரு கையில் செருப்பு ஒன்று எடுத்துட்டு குனிஞ்சி கீழே வச்சுட்டு, இதை தச்சு கொடுங்க, நான் அப்புறமா வாங்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான், அந்த செருப்பை அவர்கிட்ட போட்டுட்டு ஓடியே போயிடுச்சான். திரும்பி அந்த பக்கம் பார்க்குறாரு, எங்கேயுமே காணும். அவ்வளோ வேகமாக அந்த பொண்ணு, இதை செருப்பு தச்சு கொடுங்க, நான் அப்புறமா எடுத்துன்னு போகிறேன், வாங்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அந்த செருப்பு நல்ல இளம் சிவப்புனா நல்ல சிவப்பு கலரில், லைட்டாக ரெட் கலரில், பார்க்கறதுக்கு நல்லா வெல்வெட்லாம் வச்சு, அந்த செருப்பு மேலே பூலாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த செருப்பு பார்க்கும்போதே நல்லா இருந்ததாம். அந்த செருப்பில் ஒரு மிதமான வாசனையே இருந்தான். சரி, என்ன பண்ணார் அவரு, அந்த செருப்பை நல்லா தச்சு வச்சாராம். சரி, இந்த செருப்பை தச்சு வச்சிட்டோம்னா அந்த பொண்ணு வாங்கிட்டு போகும்போது காசு கொடுக்கும். அந்த காசுல நம்ம டீ குடிக்கலாம், பசியா தானே டீ குடிக்கலாம்னு நினைச்சாரு. அதனால அவரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த பொண்ணு வரும்னு காத்துட்டு இருந்தாரு. பார்த்தா அந்த பொண்ணு நைட்டும் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரவே இல்லை. சரி, மறுநாளாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் அந்த செருப்பு தச்ச ஒரு 2 ரூபாய் கிடைக்கும், அந்த செருப்பு தச்ச கூலி ஒரு 2 ரூபாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் பார்க்குறாரு, வரவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, அந்த செருப்பை எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு, எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுட்டு அவரு வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போயிட்டு நைட் ஷோவும் முடிஞ்சுதான் செருப்பு தைக்கிறவருக்கு. அப்பவும் அந்த பொண்ணு வராம போயிடுவா. நைட்டு ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவரு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனவுடனே அவங்களோட அவரோட மனைவி என்ன பண்றாங்களா, அந்த செருப்பை பார்க்குறாங்களாம். பார்த்து எடுத்து, ரொம்ப அழகா இருக்குது இந்த செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கறதுக்கு குட்டியா சின்ன பசங்க செருப்பு மாதிரி இருக்குது, ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, நாம இந்த செருப்பை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம், போட்டு பார்க்கறாங்களாம். போட்டு பார்க்கும்போது அவங்களோட காலுக்கு அது பொருத்தமா அமைஞ்சு போயிடுது. பார்க்கறதுக்கு சின்ன செருப்பா இருக்குது, ஆனா காலில் போட்டா கரெக்டா, அந்த காலில் கரெக்டா இருக்குது அந்த செருப்பு. சரி, இன்னொரு செருப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு அவரோட பையில அதை தேடி பார்க்கறாங்களாம். தேடி பார்த்தா இன்னொரு செருப்பு இல்லையா. அவர் என்ன பண்றாரு, கோமா எதுக்கு செருப்புலாம் பைக்குள்ள இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வாங்கி உள்ள வச்சிடறாராம். உள்ள வச்சிட்ட உடனே சரின்னு திருப்பி என்ன பண்றாரு, மறுநாள் அதே இடத்துக்கு போயிட்டு கடையை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு வருமானா, அந்த பொண்ணு என்ன பண்ணச்சா, அந்த பொண்ணு செருப்பு வாங்கறதுக்கு வரவே இல்லையா. இதே மாதிரி மறுநாள் 2-3 நாள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பொண்ணு அந்த செருப்பை வாங்கின்னு போறதுக்கு வரவே இல்லையா. அதுக்கப்புறமா அவரு என்ன பண்றாரு, அந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அந்த செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டு பார்க்கறாரு. யாரு போட்டு பார்க்கறாரு, அந்த செருப்பு தைக்கிறாருல, அவர் பேர் என்னன்னு சொன்ன, மாரின்னு சொன்னேன். அவர் அந்த செருப்பை போட்டு பார்க்கறாரு. போட்டு பார்த்தா அவருக்கு என்ன பண்ணுது, அந்த செருப்பு கரெக்டா பிடிக்குது, அந்த காலுக்கு கரெக்டா இருக்குது.
அந்த பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குது இந்த செருப்பு. ஆனா இந்த செருப்பு வந்து யார் போட்டாலும் அவங்களுக்கு இந்த செருப்பு வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ஒரு காலோட செருப்பு மட்டும்தான், அந்த அவர்கிட்ட ஒரு காலோட செருப்பு மட்டும் தானே கொடுக்குது அந்த பொண்ணு. அந்த ஒரு காலோட செருப்பை வந்து என்ன பண்றாங்க, போட்டு போட்டு பாக்குறாங்க. யார் போட்டாலும் அந்த அளவு வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்குது. இதை வந்து டெய்லி காலையில வந்து நிறைய பேர் இது போட்டு பாக்குறாங்க, கொள்றாங்க. அந்த போட்டு பாக்குறதுக்கு வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து காசு கொடுக்கறாங்க. யாருக்கு, அந்த செருப்பு தைக்கிறாருல மாறின்றவர், அவருக்கு வந்து எல்லாரும் வந்து காசு கொடுக்கறாங்க. அப்ப எல்லாரும் அந்த செருப்பை போட்டு போட்டு காசு கொடுக்கும்போது, போட்டு பார்த்துட்டு காசு கொடுக்கும்போது அந்த என்ன பண்ணுது, அவர் வந்து அந்த பணம் வந்து சேர்ந்துட்டே இருந்தது. அவர் வந்து வீடு வாங்குறாரு, பசுமாடு வாங்குறாரு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட இருக்கிறாரு. இப்படியே வந்து எவ்வளவு வருஷம் போயிதான், 30 வருஷம் இதே மாதிரியே இருக்குதான். அந்த 30 வருஷமும் அந்த செருப்பை வந்து என்ன பண்றாரு, அவ்வளவு ஒரு பத்திரமா அதை வச்சிட்டு இருக்கிறாரு. இப்படியே 30 வருஷம் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த செருப்பால இவர் இவ்வளவு தூரம் உயர்ந்துட்டாரா, அந்த செருப்பை நம்ம எப்படியாவது திருடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2-3 பேர் அவரை வந்து அடிக்கிறாங்க, கத்தியால குத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் அவர் சமாளிச்சுட்டு அந்த செருப்பை வந்து யாருக்கிட்டையும் பறி கொடுக்காம அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. சரிங்களா, எடுத்துட்டு வரும்போது அவருக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, உடம்பும் ரொம்ப இதுவாயிடுச்சு. அதுவும் இல்லாம திருடங்க வேற அவர் அடிச்சது, கத்தியால குத்துறதுனால அவர் வந்து ரொம்ப பலவீனமாயிட்டாரு. பார்வையும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அப்புறமா வந்து அவர் வீட்டுக்கு வராரு. அப்படியும் அந்த செருப்பு 30 வருஷமா அது அவ்வளவு பத்திரமா அந்த செருப்பை அவரு வச்சிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த பிறகும் அவர்கிட்ட என்ன பண்றாரு, வெளியில இப்ப எங்கேயும் போறது இல்ல. அப்படியும் வந்து யாராவது வந்து அந்த செருப்பை போட்டு பாக்குறாங்க, அவருக்கு காசு கொடுக்கறாங்க, இதே மாதிரி இருக்குது. சரி, எப்படியாவது இந்த செருப்பை வந்து யாராவது வாங்கி போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுது, அந்த செருப்பு அவர்கிட்ட வந்து 30 வருஷம் ஆயிடுது. 30 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பொண்ணு கிடையாது, முன்ன கொடுக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து கொடுத்தது. இப்ப வந்து கொஞ்சம் நடுத்தர வயது உள்ள ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, அங்க நிக்கிறாங்க. நின்னுட்டு, நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு செருப்பு கொடுத்தனே, அதை நீங்க தச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்டு, என்ன இதுல நான் வந்து ஒரு சிவப்பு கலர்ல ஒரு செருப்பு கொடுத்தேன், அந்த செருப்பை நீ தச்சிட்டீங்களா, அதனோட இன்னொரு செருப்பு வந்து என்கிட்ட இருக்கு, நீங்க தச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நான் இந்த செருப்பை தச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுகிட்ட எடுத்து அந்த செருப்பை கொடுக்கறாரு. கொடுக்கும்போது சரின்னு அந்த பொண்ணும் என்ன பண்றாங்க, அந்த செருப்பை காலில் போடுறாங்க. போடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குதான், ரொம்ப சின்னதா இருக்கு. எப்படி இருக்குது அந்த செருப்பு, ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் எல்லாரும் போடும்போது, யார் போட்டாலும், எந்த வயசு உடையும், சின்னவங்க பெரியவங்க யார் போட்டாலும் அந்த செருப்பு அவங்களுக்கு கரெக்டா இருந்தது. ஆனா அந்த செருப்பை கொடுத்த அந்த பொண்ணு வந்து இப்ப அந்த செருப்பை போடும்போது அந்த செருப்பு எப்படி இருக்குதா, சின்னதா இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து இந்த கதை. சரியா, இப்ப வந்து நம்ம இந்த பாடத்துல போய் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. என்ன சொன்ன நானு, பாடத்தோட தலைப்பு வந்து பாதம், நுழையும் முன். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளை கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தது போல மேலும் சுவையாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றை படிப்போமா. அதாவது இது வந்து ஒரு கதைனால எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து ஒரு கற்பனை கதைனா நம்ப முடியாத சிலதெல்லாம் வந்து இந்த கதையில வரும். இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த கதையில வரும். இதுதான் வந்து கற்பனை கதை, விந்தை கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கதை. அதனால இந்த கதையில வந்து கற்பனையாக சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அது இல்லாம சிறந்த கருத்துக்களும் சொல்லக்கூடியதுதான் கதை பகுதி. சரிங்களா, இப்ப அந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். கதையோட தலைப்பு என்னன்னு சொன்ன, பாதம். என்றைக்கும் போல் தியேட்டர் வாசலில் உட்கார்ந்திருந்தார் காலணி தைக்கும் மாறி. அதாவது ஒரு தியேட்டர் வாசல்ல காலணி தைக்கும் மாறி. காலணின்னு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவர் பேர் வந்து மாறி. காலையிலேயே துவங்கிய மழை இடைவிடாது தனது ஆறுபர் விரல்களால்
நகரம் எங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது. அதாவது ரொம்ப மழை இடைவிடாம அப்படியே பெஞ்சிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கூட அந்த மழை நிக்கவே இல்லை. காலையில இருந்தே அந்த மழை பெஞ்சிட்டே இருந்தது. எவரேனும் காலணி தைக்க வரக்கூடுமோ என பசியுடன் காத்திருந்தார். ஒரு டீ குடித்தால் கூட பசி அடங்கிவிடும். காலையில இருந்தே அவர் என்ன பண்றாராம், யாராவது செருப்பு தைக்க வரமாட்டாங்களா, அந்த செருப்பு தைக்க வந்தாங்கன்னா அந்த ஒரு டீ வாங்கி குடிக்கலாம், ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சிட்டே இருந்தாராம். அதற்கும் 1 ரூபாய் வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. வலுத்து பெய்ய துவங்கியது மழை. காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது. அந்த நீண்ட தெருவில் எவரும் இல்லை. அவரும் ஒரு மரமும் 8 பழைய செருப்புகளும் தவிர. அதாவது ரொம்ப காத்தும் மழையும் அதிகமா இருந்தது. ஒருத்தர் கூட வரவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப பசியா இருக்குது, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும், அந்த டீ குடிக்கிறதுக்கும் 1 ரூபாய் வேணும். அதனால மழை நின்னுதுன்னா யாராவது வந்தாங்கன்னா செருப்பு தைச்சாங்கன்னா 1 ரூபாய் கிடைக்கும், நம்ம டீ குடிக்கலாம்னு நினைச்சு நின்றாரு. ஆனா அந்த தெரு அது ஒரு பெரிய தெருவா இருந்தது. அந்த தெருவுல யாருமே வரவும் இல்லை. காத்தும் மழையும் பெஞ்சிட்டே இருந்தது. யாருமே வரவில்லை. ஒரு மரத்தடியில அவரும் அந்த மரமும் 8 பழைய செருப்பம் தான் அவர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சினிமா தியேட்டரின் குறுகிய வலப்புற சந்தில் இருந்து குடையில்லாமல் நனைந்தபடி வெளிப்பட்ட சிறுமி ஒருத்தி ஒரு மீனைப் போல சுழன்று அவன் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனிந்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள். அதாவது அந்த தேட்டரோட வலதுபுற சந்துல இருந்தான். அது தேட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன சந்து. அது வலதுபுறமா இருந்தது. அந்த சந்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணலாம், கையில ஒரு செருப்பை எடுத்துட்டு மீன் போல துள்ளி வந்தாலாம். எப்படி வந்தாலாம், மீன் போல அவ்வளோ ஒரு வேகமா அந்த தன்னோட இடது கையால அந்த செருப்பை எடுத்துட்டு வந்தாலாம். எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்து குனிந்து என்ன பண்ணலாம், அவ கீழே குனிஞ்சி இதை தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிமிர்ந்து பாக்கிறதுக்குள்ள என்ன பண்ணலாம், அவ வேகமா அடுத்த வளைவோட சுவரை தாண்டி வேகமா அவ போயிட்டாலாம். அவரு நிமிர்ந்து பாக்கிறதுக்குள்ள அந்த சின்ன பெண்மணி சின்ன பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலனி இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. வழக்கமான சிறுமிகளின் காலனி போல அல்லாது வெல்வெட் தைத்து பூ வேலை கொண்ட காலனியாக இருந்தது. அதாவது அந்த காலனி என்னன்னு செருப்புன்னு சொன்ன அந்த செருப்பு சிவப்பு கலர்ல இருந்தா. இளம் சிவப்புன்னா லைட்டா ரெட் கலர்ல இருந்தது. வழக்கமா சின்ன பசங்க போடுற செருப்பு மாதிரி இல்லாம நல்லா வெல்வெட்லாம் வச்சு தச்சு நல்ல பூலாம் போட்டு அவ்வளவு அழகா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த காலனியில் சிறுமியின் பாத வாசனை படிந்திருந்தது. அது ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணம். அந்த செருப்புல பாத வாசனை, அதாவது காலோட வாசனை இருந்துதான். அது என்ன வாசனைன்னு அந்த சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிழிச்சலை தைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார். இப்போதே குடிக்க போகும் டீயின் ருசி நாக்கில் துளிர் விட்டது. காற்றும் மழையும் தீவிரமாகி சுழன்றன. பின் மதியம் அது ஓய்ந்த போது ஒளி திவலைகள் ஆங்காங்கே தெரிய துவங்கின. அதாவது என்ன பண்ணாரு, அவரு அந்த செருப்பு கிழிஞ்சு போயிருந்ததுல அதை நல்லா தச்சு வச்சுட்டு காத்திருந்தாரா. சரி அந்த பொண்ணு வர நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப பசியா இருக்குது, டீ குடிக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தாரா. அந்த டீயோட ருசி அவரோட நாக்குல இருந்துட்டே இருந்துதான். அப்ப காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா தீவிரமான ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்றாரு. அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேல அந்த காத்தும் மழையும் ஓய்ந்து, அதாவது காத்தும் மழையும் நின்று
ஒளி தீவலைனா வெளிச்சம் வர ஆரம்பிச்சதுனது, வெளிச்சம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சிறுமிக்காக காத்திருந்தார் மாறி. நிச்சயம் 2 ரூபாய் கிடைக்கும். மாலை வரை அந்த சிறுமி வரவில்லை. ஆனால் மீண்டும் மழை வந்துவிட்டது. அதாவது அந்த செருப்பை தச்சுட்டு அந்த சின்ன பொண்ணுக்காக அவர் என்ன பண்ணாரு, காத்துட்டு இருந்தாரு. யாரு காத்துட்டு இருந்தது? மாறி என்ற செருப்பு தொழிலாளி காத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு எப்படி நமக்கு 2 ரூபாய் நிச்சயமா கிடைச்சிடும், இந்த செருப்பு தச்சதுக்கு நமக்கு இன்னைக்கு 2 ரூபாய் கிடைச்சிட்டோம்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு வரவே இல்லை. திருப்பி என்னாச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பின்பு இரவு 2ஆம் மாட்டம் சினிமா வரை மரத்தடியில் காத்து கொண்டிருந்தார். 2ஆம் மாட்டம்னா அது நைட் ஷோ இருக்குதுல, அந்த நைட் ஷோ முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவர் அந்த சினிமா தியேட்டரோட வாசல்ல இருக்கிற மரத்தடியிலேயே காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவள் வரவில்லை. மழைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கக்கூடும் என நினைத்து கொண்டு காலணியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்ந்தார். சரி, மழை வந்துட்டே இருந்துச்சு இல்ல, அதனால மழையினால அந்த பொண்ணு வரல பலருது, அதனால அது வீட்லயே இருக்குது. சரி, நாளைக்கு வந்தாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த செருப்பை கூடவே எடுத்துட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. அடுத்த நாள் காலை மழை இல்லை, நல்ல வெயில். அடுத்த நாள்லாம் முன்னாடி நாள் தான் நல்லா மழை பெஞ்சது. அடுத்த நாள் மழை இல்லை, நல்ல வெயில் காஞ்சிட்டே இருந்தது. இளம் சிவப்பான அந்த காலணியை எடுத்து மீண்டும் ஒரு முறை நன்றாக துடைத்து தனது நீல நிற விரிப்பில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட துவங்கினார். அந்த சிவப்பு கலர்ல இருக்கிற அந்த காலணி என்ன பண்றாராம், மறுநாளும் அவரு அந்த கடையாண்ட இருக்கிறாருல, அவரு எங்க மரத்தடியில் தானே அவர் இருக்கிறாரு. அந்த மரத்தடியை ஒரு நீல கலர்ல ஒரு துணியை விரிச்சுட்டு அங்கதான் அவர் இருப்பாரு. அந்த சிவப்பு இருக்கிற செருப்பை, சிவப்பு கலர்ல இருக்கிற செருப்பை நல்லா தொடச்சி எடுத்து வைக்கிறாராம். எடுத்து வச்சுட்டு சரி இன்னைக்கு அந்த பொண்ணு வந்தா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அன்றும் அந்த சிறுமி வரவே இல்லை. மறந்து விட்டாளா, இல்லை யாரிடம் கொடுத்தோம் என தெரியாமல் அலைகிறாளா தெரியவில்லையே என்றபடி இரவில் அதை வீட்டிற்கு எடுத்து போனார். என்ன பண்ணாரு, அன்னைக்கு அந்த செருப்பை எடுத்து வச்சுட்டு இன்னைக்காவது அவ வாங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஆனா மறுநாளும் என்ன பண்ணல, அந்த பொண்ணு வரவே இல்லை. சரி, இடம் தெரியாம அந்த பொண்ணு அலையுதோன்னவோ எங்கேயாவது தேடிட்டு இருக்குதோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இல்ல நம்ம கிட்டதான் கொடுத்தோம் அப்படின்றதையும் மறந்து போயிட்டாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி என்ன பண்றாரு, இந்த செருப்பு எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. மறுநாள் 3ஆம் நாள் என நாட்கள் கடந்த போதும் அவள் வரவே இல்லை. ஆனால் அவர் அந்த காலணியை தினமும் கொண்டு காத்து கிடந்தார். அதாவது மறுநாள் 2வது நாளும் வரல, 3வது நாளும் வரல, அதுக்கு மறுநாளும் வரவே இல்லை அந்த செருப்பை வாங்கி போறதுக்கு. ஆனா நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது. தினமும் அவரு அந்த என்ன பண்ணுவாரு, அந்த மரத்தடி செருப்பு தைக்க வராருல, அங்க தினமும் அவர் எடுத்துட்டு வருவாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த செருப்பை வாங்கிட்டே போறது இல்லை. இதே மாதிரி இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், அவர் என்ன பண்றாரு, காத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. ஓர் இரவில் மாரியின் மனைவி அந்த காலணியை கண்டாள். அதன் வசீகரம் தொற்றிக்கொள்ள கையில் எடுத்து பார்த்தாள். அப்ப ஒரு நாள் ராத்திரி அந்த மாரியோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, அந்த செருப்பை பாக்குறாங்க. பார்க்கும் போதே வசீகரம்னா என்ன பண்ண, அந்த செருப்பு ரொம்ப அழகா இருக்குது, அதை நாம எடுத்து பார்க்கணும், நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு ஏற்படுது. சிறுமியின் காலணி போல் இருந்தது. அதை போட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. அது பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணோட செருப்பு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதனால நம்ம இதை போட்டு பார்க்கணும் அப்படின்றது அவங்க மனைவி யாரையோட மனைவி, மாரியோட மனைவிக்கு ஒரு ஆசை இருந்தது. தனது வலது காலில் அந்த காலணியை நுழைத்து பார்த்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. தன்னோட வலது கால் அந்த செருப்பு வலது கால் செருப்பு. அவ என்ன பண்ணலாம், அந்த வலது கால்ல பாக்கிறதுக்கு சின்னதா இருந்தாலும் சரி போட்டுதான் பாப்போன்னு சொல்லிட்டு காலை அதுல நுழைச்சி பாக்குறா. அது என்னது சரியா இருக்குதான். யாருக்கு சரியா இருந்தது, அந்த மாரியோட மனைவிக்கு அந்த செருப்பு வலது கால்ல போட்டு பாக்குற
சரியா இருந்தது. சிறுமியின் காலணி அவளுக்கு பொருந்துகிறதே என்றவள் மற்றொரு காலணியை தேடி பையை கொட்டினாள். சரி, இந்த செருப்பு சின்னதாக தான் இருந்தது, சின்ன பொண்ணு செருப்பு மாதிரி இருக்குது, ஆனா நம்மளுக்கு கரெக்டா இருக்குது. சரி, இன்னொரு செருப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பைய என்ன பண்றா, அந்த பையில தேடி பார்க்கறா. அந்த பையில இருக்கிறதுலாம் கீழே கொட்டி பார்க்கறா. மாறி உள்ளே கோபமாக சப்தம் அறிந்து வந்தபோது மனைவியின் வலக்காலில் இருந்த சிவப்பு காலணியை கண்டார். உடனே மாறி என்ன பண்றாரா, கோபமா வராரு. இதை எடுத்து எதுக்கு போட்ட அப்படி திட்டுறாரு. அவங்க போட்டிருந்தாங்கல்ல காலில், அதை பார்த்த உடனே அவரு அவங்கள திட்டுறாரு. ஆத்திரத்துடன் திட்டி அவள் சொல்வதை கேட்காமல் கழற்ற சொல்லி கிழிந்து விட்டதா என பார்க்க கையில் எடுத்து உயர்த்தினார். கிழியவில்லை. அதாவது அது வந்து சின்ன பொண்ணோட செருப்பு, அதை வந்து இவ போட்டுன்னு இருக்கிறாளே, அது கிழிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கையில எடுத்து பாக்குறாரு. ஆனா அது வந்து கிழியல. சரிங்களா. சிறுமியின் காலணி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன் அது ஒற்றை காலணி என பிடுங்கி பையில் போட்டு கட்ட முயன்றார். அதாவது இந்த செருப்பு வந்து சின்ன செருப்பு, சின்ன பொண்ணோட செருப்பு, ஆனா இவளுக்கு வந்து இது வந்து கரெக்டா இருக்குதே, இது எப்படி ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த செருப்பை வாங்கி பைக்குள்ள போட்டு அந்த பைய கட்டி வச்சிடுறாரு. அவள் முணுமுணுத்தபடி பின் வாசலுக்கு போய்விட்டாள். காலணி அவருக்குள்ளும் ஆசையை தூண்டியது. போட்டு பார்க்கலாமென தன் வலது காலை சிறிய காலணியில் நுழைத்த போது அது தனக்கும் சரியாக பொருந்துவதை கண்டார். உடனே வந்து என்ன பண்றாரு, அவங்க மனைவி போட்டு பார்த்தாங்கல்ல, அது வந்து சரியா இருந்ததுல, உடனே இவருக்கும் வந்து ஆசையா இருந்தா, யாருக்கு, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி மாறிக்கும் ஆசை வந்துச்சு. சரி, நாமளும் இதை போட்டு பார்க்கலான்ட்டு அவர் என்ன பண்றாரு, அதை போட்டு பார்க்கறாரு. போட்டு பார்த்தா அவருக்கும் அது வந்து சரியா, அவருக்கு தச்ச மாதிரி அவ்வளவு ஒரு பொருத்தமா அது இருக்குதான். இது அந்த சின்ன சிறுமியோட செருப்பு வந்து அவருக்கு வந்து பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. சரிங்களா. விசித்திரமா இருந்தது. 2 வேறுபட்ட அளவுள்ள கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது? அவரால் யோசிக்க முடியவில்லை. எப்படியோ உரியவரிடம் அதை ஒப்படைத்து விட வேண்டியது தனது வேலை என்றபடி பையில் போட்டு கொண்டார். அவர் என்ன பண்றாரு, இது வந்து விசித்திரமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அவரோட மனைவிக்கு வேற ஒரு அளவு, இவருக்கு வேற ஒரு அளவு இருந்தாலும் இந்த காலணி வந்து எல்லாருக்குமே, இந்த செருப்பு வந்து எல்லாருக்குமே பொருத்தமா இருக்குதே அப்படின்னு அவர் யோசனை பண்றாரு. இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது அவருக்கு ஒரு விசித்திரமா ஒரு ஆச்சரியமா இருக்குது. சரி, அந்த செருப்பு யாரோடதோ என்னைக்கு வந்து அவங்க கேக்குறாங்களோ அவங்க கிட்ட நாம இதை ஒப்படைச்சிடணும், நம்மளோட வேலை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, பையில போட்டு கட்டி வச்சிடுறாரு. சரிங்களா. இப்ப இன்னைக்கு வந்து இது வரைக்கும் பார்ப்போம். அடுத்ததை வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.